ஆச்சுக்கா? எதுக்கு அவசர அவசரமா இங்கே கூட்டிட்டு வந்தீங்க? இது யாரு வீடு? ஒரு சொல்றேன், உன் புருஷன் லட்சணம் உனக்கு எப்படின்னு காட்டணும்ல. நான் சொன்னதை கூட நீ நம்பாம வீட்டை விட்டு போகாம உட்கார்ந்துருக்கல, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். என்னக்கா இவ நிக்கிறா? இவ எப்படி இங்க? இந்த வீட்டுல தான் இவ இருக்கலா? பாத்தியா, சொன்னதானே நம்புவ. வந்துட்டாளா மகாராணி? பாரு எவ்வளவு தெனாவட்டா நகையும் நட்டும் போட்டுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு நிக்கிறா. புருஷன் இந்த பில்டிங்ல இங்கேயும் அவ அங்கேயும் நின்னா எப்படி இருக்கும்? என்னக்கா சொல்றீங்க? நிஜமா சொல்றீங்களா? அவர் இங்க எப்படி? இவங்க ரெண்டு பேரும் அங்கேயும் இங்கேயும் இருப்பாங்கன்னு சொல்றீங்க? யார் வீடுக்கா? என்ன சொல்லுங்க. சொல்றேன், எதுக்கு அவசரப்படுற? சொல்றதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். முதல்ல இங்க இருந்து கீழே பாரு. ஆமா, கீழே ரோடு தெரியுது. அதுக்கு என்னக்கா? ரோடு தெரியுதா? ஹாய் செல்பா, நீங்க இங்க எப்படி எப்படி இருக்கீங்க? சார் வரலையா? போதும், உன் வேலைய பார்த்துட்டு போ. அவளை வெறுப்பேத்ததுக்குன்னு சும்மா அங்க நின்னுட்டு ஹாயி ஓய்ங்கிறியா? போ. என்ன மேடம், நீங்க யாரு? சார் வரலையா? நீங்க இங்க எப்படி வந்தீங்க? சில்பா மேடம் இங்க எதுக்கு வந்திருக்காங்க? சீரியல்ல நடிக்கிறதுக்கு. சீரியல்ல இருந்து உன்னை தூக்க போறோம். உன்னை தூக்கிட்டு சில்பாவை போட போறோம். போதுமா? வேலைய பார்த்துட்டு போ. பெருசா வந்துட்டா. என்ன மேடம் நீங்க எங்கேயோ உள்ள கோவத்தை ஏன் மேல காட்டுறீங்க? நடக்கிற விஷயத்த பேசுங்க. சாருக்கு 5 வருஷம் என்ன தவிர வேற யாரையும் போடக்கூடாதுன்னு கான்ட்ராக்ட்ல நான் சைன் வாங்கியிருக்கேன். சாரும் என்ன தவிர வேற யாரையும் போட மாட்டேன்னு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க வேணும்னா சந்தேகமா இருந்தா சார் கிட்ட போய் கேளுங்க. ஓகே, பாய் செல்ஃபா. பாய் மேடம். பாத்தியாட்டி எவ்வளவு தெனாவட்டிலையும் திமிர்லையும் பேசிட்டு போறானே. 5 வருஷத்துக்கு உனக்கு தெரியாம உன் புருஷன் அவ்வளவுதான் நடிக்க சேர்க்க போறேன்னு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கானாமே. பாரு இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு. நீ அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்க போற. இப்பவே வீட்டுக்கு போய் உண்டா இல்லையான்னு கேளு. வா. என்ன இந்த சனிய இப்படி சொல்லிட்டு போகுது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி எப்படின்னு சொல்லுங்க. நீங்க இங்க எப்படி வந்தீங்க? இது யார் வீடு? எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிட்டா எப்படி? முதல்ல கிளம்பு. வா, போற வழியில சொல்றேன். எம்பட்டு நேரம் இந்த பனிக்குள்ள உட்காந்துருக்குது. இந்த கிறுக்கு செடிக்கு ஆளை காணுமே. அந்த சிலுப்பாவை கூட்டிட்டு வரேன். ஓ பணிக்கு ஏதாவது சொல்லி இந்த வீட்டை ரெண்டாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுனா சொன்னவதான். 1 மணி நேரமா இப்படியே காத்து கிடக்குறேன். எம்பட்டு திமிரு இருக்கு. நான் இங்க பனிக்குள்ள கிடக்கேன். அவ இப்பதான் ஆடி அசைஞ்சு வாரா. வரட்டும், காலை முறிக்கிறனா இல்லையானு பாரு. என்னட்டி உன்னை எப்போ வர சொன்ன? நீ எப்போ வந்திருக்க? ஆடி அசைஞ்சு வர்ற நேரமா? பனிக்குள்ள கிளவி உசுறு போட்டுன்னு விட்டு வச்சிருந்தியா? ஐயோ, என்ன கிளவி நீ இப்படி பேசுற? சில்பாக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு அங்கே இருந்து அவளை கூட்டிட்டு வர வேண்டாமா? அவ வேற வீட்டுக்கு போறேன்னா அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுக்கு இம்பட்டு நேரம் ஆயிட்டு. நீ 4 வார்த்தை அவளுக்கு நல்லதா சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி பேசுற. என்ன சிலுப்பா, உன் வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கா? எல்லாத்தையும் கண்ணால பார்த்துட்டு தான் உனக்கு புத்திமதி சொல்றதுக்காக இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன சில்பா அப்படி பாக்குற? எங்க ஆச்சி அங்க இருந்த வரைக்கும் நான் உன்னை அதை பாக்குறதுக்காக கூப்பிட்டேன். நீ தான் வர மாட்டேன்ட்ட. எங்க ஆச்சி எல்லாத்துக்கும் நல்லதுதான் செய்யும் தெரியுமா? அதான் இங்கேயாவது அவங்கள பார்த்துட்டு போன்னு கூப்பிட்டு வந்தேன். வா உட்காரு. என்னம்மா அப்படி பாக்குற? என்னை பாக்குறதுக்கு தான் வில்லியா தெரியும். ஆனா உண்மையான வில்லி நான் கிடையாது. அந்த வடிவு தான் உன் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு அவளும் அவன் மவனும் போட்ட திட்டம் இது. இங்க பாரு, உன்னை விரட்டி விடுறதுக்காக அவ்வளவோ இதை தான் பண்ணிட்டு அலையுதாளுவோ. நீ நம்பினா நம்பாட்டாலும் அதுதான் நெசம். உட்காரு புள்ள, என்னத்துக்கு நின்றுட்டு இருக்க? இன்னும் சந்தேகமா? உட்காரு. நானும் உன்ன மாதிரி தான்டி. எம்பிட்டு அழகு தெரியுமா? என்னை பொம்பளையிலே பார்த்தாளுவனா வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருப்பாளுவோ.
ஒருத்தியும் அங்கிட்டு இங்கிட்டு நகர மாட்டா. நான் ஆடுறத பார்க்கறதுக்குனே தினம் தினம் ஒரு கூட்டம் வரும். நான் ஆடி முடிச்ச வந்த உடனே எல்லா அவளும் என்கிட்ட பேசணும்னு முண்டி அடிச்சிட்டு வருவாளுவ தெரியுமா? அம்புட்டு அழகு. என்னைக்கு இந்த கிழட்டு பயலை கெட்டுனனோ அன்னைக்கே என் வாழ்க்கை நாசமா போச்சு. ரெண்டாம் தரமா வாழ்க்கப்பட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் எல்லா சொத்தையும் அந்த பைய என் மவ பேரில் எழுதாம மவன் பேரில் எழுதிப்புட்டான். கடைசியில் இப்போ வரைக்கும் தெருவில் நிற்கிறா என் மவா. இந்த வடிவாது பார்த்து ஏதாவது செய்யணும்ல. அவ எப்படி செய்வா? அம்புட்டு சொத்தையும் ஒத்தையில ஆட்டைய போட்டுக்கிட்டா. நான் இன்னும் தனி மரமாக தான் நிற்கேன். புருஷனும் இல்லை, சொத்தும் இல்லை. அந்த கதையை பேசி உன் நேரத்தை எதுக்கு வீணாக்கணும்? இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? அப்படி கேளு. உன் புருஷன் ஆத்தா என்ன சொல்கிறாளோ அதை தான் கேட்பான். உன் புருஷன் சரி கிடையாது. அவன் அந்த சீரியல்காரிய வச்சிருக்கான். அதனால தான் உன்னை இப்படி சீரியலில் நடிக்க வேண்டான்னு பாடா படுத்துறான். என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் இருக்காது. என் புருஷன் என்னை தவிர வேற யாரையும் ஏத்து கூட பார்க்க மாட்டாரு. அவளை சீரியல்ல நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பாரு. மற்றபடி அவங்களுக்குள்ள எதுவும் இருக்காது. அட பைத்தியக்காரி, பைத்தியக்காரி, நீ இன்னும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற? அங்க நடக்கிறது அது கிடையாது. உன்னை எப்படியாவது இந்த வடிவு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வேற ஒருத்தியா அவளுக்கு பிடிச்சவளா கொண்டு வந்துருவா. அதுக்காக நடக்கிற நாடகம் இது. ஆனா உன் புருஷன் அவகிட்ட மயங்கி சொக்கி போய் நிற்கிறான். இந்த வடிவு ஏற்பாடு பண்ணவதான் அவ நடிக்க தான் வந்திருப்பா உன் புருஷன்கிட்ட. ஆனா கடைசியில உன் புருஷன் அவகிட்ட மயங்கி போய் நிற்கிறானே, அதை எப்படி உன்னால தடுக்க முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. சிலுப்பா, கூறு கெட்டவளே, எங்க ஆச்சி என்ன சொல்லுது உனக்கு இன்னுமா புரியல? ஐயோ அக்கா, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னக்கா சொல்றாங்க? அப்படி கேளு. நீ சரியான கிறுக்கச்சியா தான் இருப்பா போல. எத்தனை தடவை சொன்னாலும் உன் மரமண்டைக்கு உரைக்குதா? இங்க பாரு, நம்ம மாமியாதான் அவளை இங்க உன் புருஷன்கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அவ ஒரு நாடகக்காரி தான், உன்ன மாதிரி நடிக்க வந்தவதான். ஆனா நீ எங்க சாதிசனம் இல்ல பத்தியா? நீ வேற ஊர்க்காரி வேற. உன்கிட்ட எங்க மாமியாருக்கு பேசி பேசி அட பாவமே, இவ கூட இருக்கிறத விட இவளை கலத்தி விட்டுட்டு நிறைய நகை நட்டோட பொண்ணை பார்க்கலான்னு ஆசை வந்துருச்சு. அதனால உன்னை அத்து விடுறதுக்காக அவளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவ உன் புருஷன்கிட்ட நடிக்க போறேன்னு சொல்லி நெருங்கி பழகி கடைசியில உன் புருஷன் அவ மேல காதல் வயப்பட்டு உன்னை விட்டுட்டு அவ பின்னாடி ஓடினாலும் ஓடிடுவான். அவளும் சில சமயம் நெருங்கி பழகிட்டு திடீர்னு உன் புருஷனை விட்டுட்டு உன் புருஷன் மன வருத்தத்துல இருக்கும்போது ஏன் மாமியாக்காரி உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான்னு சொல்லி உன்னையும் அத்து விட்டுட்டு அவளையும் அத்து விட்டுட்டு வேற ஒருத்திய பார்த்து கெட்டி வச்சிருவாளாம். அவ நினைச்சதை நிறைவேற்றிடுவாளாம். போதுமா? இப்ப புரிஞ்சுச்சா? என்ன கிழவி, நான் சொல்றது உண்மைதானே? என்ன முழிக்கிற? இம்பட்டு நேரம் தொண்டை தண்ணி வத்த கத்தி எனக்கு தான் மூச்சு வாங்குது. சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா? அவ நடிக்க வந்திருக்கலாம். கடைசியில உன் புருஷனை நம்பி அவளை ஏமாந்து நீ ஏமாந்து நடுத்தரில் நிப்பிய. அதான் சந்தர்ப்பனு என் மாமியாக்காரி 500 பவுனோ 600 பவுனோ சொந்த வீடு அது இது காரு பங்களான்னு பார்த்து கடைசியில மாவனை வேலை பேசிடுவான்னு சொல்லுது. என்னக்கா சொல்றீங்க? இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நான் நடக்க விட மாட்டேன். கிளிப்ப, உன்னால உன் புருஷன்கிட்டே ஒண்ணும் பண்ண முடியல. நீ போய் அப்படியே கிழிச்சு கேப்பிய நட்டுருவியாக்கும். இங்க பாரு, என் மாமியாக்காரி நினைக்கிறதெல்லாம் நடத்தி விடுவா. நீ ஒண்ணு பண்ணு, சண்டை அவனை போட்டு தனி கொடுத்தனம் கூட்டிட்டு போ. என்ன கிழவி, என் ஐடியா எப்படி இருக்கு? ஆமா, அவ சொல்றது சரிதான். உன் புருஷங்கிட்ட அடம் போட்டு அந்த வீட்டை ரெண்டாக்கி முதல்ல தனி கொடுத்த நம்போ. ஏன் தெரியுமா? என் அக்காக்காரி யாரு? என் புருஷனோட மூத்த தாரம்.
அந்த வீட்டில் இருக்காளே கேளட்டு செருக்கி என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டா தெரியுமா? புருஷனி என்னையும் நிம்மதியா இருக்க விட்டாளா? மவனை பிரிச்சு கொண்டு போய் தனியா படிக்க வச்சு நட்டுருவேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் என் புருஷனை பிள்ளைய பார்க்கறதுக்கு ஏங்க வச்சா தெரியுமா? அந்த ஆள் என் கூடயும் குடும்பம் நடத்தாம அவ கூடயும் குடும்பம் நடத்தாம ரோடா அலைஞ்சான். பிள்ளையும் பொண்டாட்டியும் என்னமோ நான் தான் விரட்டி விட்ட மாதிரி சொல்லிட்டு போயிட்டா தெரியுமா? நான் கடந்து அல்லாடினது எனக்கு தான் தெரியும். கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்க விட்டாளா? அத மாதிரிதான் இந்த வடிவும் அவ பேச்ச கேட்டு ஆடுறா. ஒழுங்கா புரிஞ்சு நடந்துக்கோ. அக்கா, இவங்க சொல்றத கேட்க கேட்க எனக்கு பயமா இருக்கு. பயந்தா வேலைக்கு ஆகுமா? முதல்ல போய் உன் புருஷன்கிட்ட பேசி தனி கொடுத்துறம் போகணும்னு சொல்லு. சரிக்கா, நான் இப்பவே போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன். இதெல்லாம் இருக்கட்டும், அவ அங்க இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? பாத்தியா உன் சந்தேக புத்தியில தீய வைக்க உனக்கு ஏண்டுகிட்டு பேசினா என்ன ஏன் சந்தேகப்படுவியா? அது என் ஃப்ரெண்டோட வீடு. உன் புருஷன் வாடகைக்கு கேட்டான்னு சொல்லிட்டு அவதான் அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. உன் புருஷக்காரன்ட்ட சாவியை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டா. என்னன்னு போய் பார்த்தா தானே விஷயம் தெரியுது. இவன் இந்த மாடியிலையும் அவ அந்த மாடியிலையும் நிக்கிறா. அன்னைக்கு எதேச்சியா என் ஃப்ரெண்டு கூட நின்னுக்கிட்டு அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தாதான் தெரிஞ்சிச்சு எதுத்தால இவ எனக்கு கை கால ஓடல ஒன்னும் ஓடல. என் ஃப்ரெண்டு சாவியை கொடுக்கவா வேண்டாமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. நான் சொன்னேன், நீ இப்ப கொடுக்கன்னு சொல்லிட்டு கொடுக்கலனா அவனுக்கு சந்தேகம் வந்துடும், நீ கொடுகு. அதுக்கு முன்னாடி நான் சில்பாவை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டை காட்டியிருந்தேன்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன். இப்ப புரிஞ்சுச்சா? நீ என்னையே சந்தேகப்படுறியே? ஐயோ அக்கா, சந்தேகம்லாம் இல்ல. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா தாயே, முதல்ல போய் கார்ல ஏறு. நான் எங்க ஆச்சிய வீட்டுக்கு போக சொல்லிட்டு வாரேன். சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன் பாட்டி. சரி சரி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் இம்பிட்டு தூரம் நானும் என் பேத்தியும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மூச்சு கூட நீ விடக்கூடாது. எங்க பேர் எங்கேயாவது அடிபட்டுச்சு அப்புறம் நான் இப்படி உட்கார்ந்து பேச மாட்டேன். என் கை உன் கன்னத்துல இருக்கும், ஞாபகத்துல வச்சுக்க. நீங்க எனக்கு நல்லது தானே செய்றீங்க, உங்களை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். நான் வரேன். சரி சரி, கிளம்பு. என்ன கிழவி, நான் பேசினதெல்லாம் சரிதானே? இது வேலைக்கு ஆகும்ல? அடியே, எப்பவும் ஒரு பக்கம் மட்டும் பார்க்காத, ரெண்டு பக்கத்தையும் பாரு. இவ புத்தி இங்க இப்படி இருக்கும், அங்க போய் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. குண்டூசி மாதிரி குத்தி விட்டுக்கிட்டே இரு. ஏய், அவளை கொஞ்ச நேரம் கூட நிம்மதியே இருக்க விடக்கூடாது. இப்ப போய் காட்டுனியே அந்த மாதிரி அந்த சீரியல்காரியே இவ கண்ணுக்கு எதிர அடிக்கடி காட்டு. இவங்க ரெண்டு பேரும் சாதாரணமா பேசுறத கூட ஊதி பெருசாக்கு. முதல்ல இவ தனி குடித்தனம் போவா, அப்புறம் உனக்கு விடிவு கிடைக்கும். என்ன சொல்றது புரிஞ்சிச்சா? சரி கிழவி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்ப கிளம்புறேன், என் மாமியாளுக்கு சந்தேகம் வந்துடும். கிளம்பு கிளம்பு, உன் ஆத்தாக்காரி உள்ளதான் இருக்கா, வருவா. நான் போய்க்கிறேன். சரி சரி, அப்ப நான் வரேன். கிளம்புன்னு சொல்லிட்டல, இன்னும் என்ன உட்காந்துக்கிட்டு இருக்க? கிளம்பு, சொன்ன வேலைய ஒழுங்கா செய்யு. சாரி, ரொம்ப தான் மிரட்டுற. என்னம்மா, எம்மவா எப்படி என்னைய விட 10 மடங்கு உஷாரா இருக்கல்ல? முதல்ல காரியம் நடக்கட்டும், அப்புறம் யாரு உஷார்னு தெரிய வரும். அந்த வடிவு லேசுப்பட்ட ஆளு கிடையாது, எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சிருவா. அதான் இந்த வீட்டை 6 மாசத்துக்கு வாடகைக்கு எடுன்னு சொன்னேன். எல்லா காரியத்தையும் இங்கே வச்சுதான் நாம நடத்தியாகணும். இது யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த சில்பாவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க சொல்லு உன் மவா கிட்ட. எப்பவும் நம்மளை போட்டு கொடுத்துடக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன நீ அங்க மாட்டிக்கிட்ட, அதான் உனக்கு இம்பட்டுக்கும் வருது. என் மவா அதெல்லாம் தத்ரூபமா நடிப்பா. போதும் உன் மவா பராணத்தை அப்படியே பாடி கிழிச்சிருவிய.
உன் ஜம்பம் என்கிட்ட தான். உன் மருமவக்காரி எப்ப வராளாம்? அவகிட்ட போய் உன் ஜம்பத்தை காட்டு. ஏமா இப்படி கோவப்படுற? அவ வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பாரு என் கச்சேரிய. கிழிப்ப, அப்படியே கிழிச்சிருவேன். ஓ மாவா கிழிச்சு 2 ஆயிட்டு, நீ கிழிச்சு 3 ஆக போகுது. பூ, துப்பு கேட்டவளவுளா, ஒரு தனி கொடுத்தனம் போறதுக்கு கூட துப்பு கிடையாது. ஏன் மவனே வெளியே போய் சொல்லிடாத, காரி துப்பிடுவாளுவ. அடியே, அவ புருஷனை நான் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவளை மூக்குலையும் கண்ணுலையும் விரல விட்டு ஆட்டுனேன். அவத கண்ணீரா வடிக்கிறத பார்த்து எப்படியெல்லாம் ரசிச்சிருக்கேன். ஆனா உன்னால இந்த வடிவுகிட்ட எதுவும் பண்ண முடியல. வெட்டி பேச்சு ஓ மவா. அதுக்கு மேல ஒரு தனி குடித்தனம் போறதுக்கு கூட துப்பு கிடையாது. துப்பு கட்ட கழுதியலாம். பெருமை பீத்துறாளுவோ பெருமை. உண்மைதான், உனக்கு இருந்த சாமர்த்தியம் எங்களுக்கு இல்ல. அதான் இந்த வடிவு இத்தனை ஆட்டம் ஆடுறா. சொத்த பூரா தம்பி பேர்ல எழுதிட்டு போயிட்டான் அப்பேன். இன்னைய வரைக்கும் நாங்க அனுபவிக்க கூட முடியாம திண்டாடுறோம். எல்லா சொத்தையும் அந்த வடிவு தான் அனுபவிக்கிறா. பார்த்தா அதுக்கு என் மருமவ கறிக்கு கொஞ்சோண்டு நகையவாது போடுவான்னு பார்த்தா அதுவும் போடல. ஓடி போனவளுக்கு என்னன்னு இன்னைய வரைக்கும் ஒண்ணும் கொடுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கா. பேரப்புள்ள வந்த பிறவாது ஏதாவது கொடுக்கறாளான்னு பாப்போம். அவ கிட்ட போய் பிச்சையா எடுக்கிற பிச்சை. ஏதாவது தருவாளான்னு பாக்குறாளாம்ல. பாக்குறா. இந்நேரம் நானா இருந்தா ஆம்பட்ட பேரையும் விஷத்தை கொடுத்து சோழிய முடிச்சிருப்பேன். அடியே, நீங்கெல்லாம் என் மவனு சொல்லிடாத. வெளிய போய் நாக்கு கூசுது. மரியாதையா போய் தோசையை சுடு. ஒன்னெல்லாம் அதுக்கு தான் பயன்படுத்தணும். என்ன முழிக்கிற? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு துப்பு கிடையாது. வந்துட்டா, போய் தோசையை ஊத்து. வடிவு, உனக்கு எதிரி வேற யாரும் கிடையாது, நான் தான். அந்த கிழவி என்ன அடிச்சால, அவ கைய வழங்க விடாம கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கலக்குறனா இல்லையான்னு பாரு. இப்பதானே இவ போயிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கலந்து பாலில் கொடுத்து கை கால விளங்க விடாம அவளை பண்ணி இந்த வடிவையும் மொத்தமா முடக்குறேன். மாமியா இருக்கிற தைரியத்துல தானே ஆடுறா. அவ ஆட்டத்தை மொத்தமா ஒடுக்குறனா இல்லையான்னு பாரு. அப்புறம் தெரியும் நான் யாருன்னு.